கன்னியாகுமரி மாவட்டம் மயிலோடு செயின்ட் மைக்கேல் தேவாலயத்தில் ஏற்பட்ட தகராறு காரணமாக உயிரிழந்தவரின் உடலை தேவாலய வளாகத்தில் அடக்கம் செய்ய அனுமதிக்க கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நாகேந்திரன், வழக்கு தொடர்பான முழு விவரம். வணக்கம் கனிமொழி. கன்னியாகுமரி மாவட்டம் மயிலேடு செயின்ட் மைக்கேல் தேவாலயத்தில் தகராறில் இறந்து போனவரின் உடலை தேவாலயம் உள்ளே அடக்கம் செய்ய அனுமதிக்க கூடாது என உத்தரவிட கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கிறிஸ்துவ பேராலயத்திற்கு சொந்தமான பொது கல்லறை தோட்டத்தில் இறந்து போனவரின் உடலை அடக்கம் செய்ய வேண்டும். இதனை மீறி யாரேனும் ஆலய வளாகத்தில் அடக்கம் செய்ய முயற்சித்தால் அவர்கள் மீது உரிய சட்ட விதிகளை பின்பற்றி மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளரும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆல்வின் ஜோஸ் உயர்நீதிமன்ற மதுரை கிளையை தாக்கல் செய்த மனுவில் கன்னியாகுமரி மாவட்டம் மயிலேடு பகுதியில் செயின்ட் மைக்கேல் தேவாலயம் உள்ளது. இந்த தேவாலயத்தை சேர்ந்தவர்கள் எவ்வித பிரிவினை இல்லாமலும் அனைவரும் ஒற்றுமையாக உள்ளனர். இந்த நிலையில் சேவியர் குமார் என்பவர் தேவையற்ற பிரச்சனைகளையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி வந்தார். இதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் அவரை தாக்கியதில் ஜனவரி 20 உயிரிழந்தார். இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து அதே பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவர் உயிரிழந்த சேவியர் குமாரின் உடலை தேவாலய வளாகத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் என்ற சர்ச்சையை உண்டாக்கி பொதுமக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி வருகின்றார். மேலும் உயிரிழந்த சேவியர் குமாரின் உடலை கிராம பொது மயானத்தில் அடக்கம் செய்வதற்கு தேவாலயம் தரப்பில் எந்த ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை என. விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.